ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த காட்டன் ப்ளவுஸை பற்றி தான் இப்போ சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு கனமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸுக்கு லைனிங் கொடுக்காம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எடுத்திருக்க அளவை விட எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கைக்கு, ஆம்கோல் சைடு, இடுப்பு சைடு எல்லாமே பிடிச்சி தைக்கணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த ப்ளவுஸுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த துணிக்கு நம்ம அதே அளவுலேயே தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து வாஷ் பண்ணும் பொழுது ரப்பர் மாதிரி இழுத்துட்டே வரும். அப்போ கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, நான் அளவு கரெக்டாக தான் கொடுத்தேன், அவங்க லூஸாக தைச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த துணி லைனிங் கொடுக்காம தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரப்பர் மாதிரி இழுத்து கொடுக்கும். பிடிச்சி தைச்சிட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஃபிட்டிங் அழகாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம இந்த ப்ளவுஸையே எங்கே போனாலும் போட்டுகிட்டே போவோம். லைனிங் கொடுக்காமல் இந்த ப்ளவுஸை தைச்சோம் அப்படின்னா 8 மாதம் மட்டும்தான் இந்த ப்ளவுஸ் உழைக்கும்.